இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம்மை ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்தும் மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, மைன காசவரி அண்ட் க்ளீன்ஸ் பிரிட் ஃபார் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். எங்கள் கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும், உம் ஞானத்தை பொழிந்தலும். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, மைன காசவரி அண்ட் க்ளீன்ஸ் பிரிட் ஃபார் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். கண்கள் திறக்கப்படுத்தும் ஆண்டவரே. Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல நீதிமொழிகள் 26வது அதிகாரம் நம்ம தியானிக்க போறோம். நீதிமொழிகள் 26ல் 2வது வசனம் நீங்க எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு பல பேருக்கு கேள்விகள், இதனால நம்ம மனசுல கேள்விகள் இருந்திருக்கலாம். பல சாபங்கள் சில பேர் கொடுத்துருப்பாங்க. தவறான குற்றச்சாட்டுகள் உங்க மேல எழுப்பி இருப்பாங்க. தவறான விதத்துல உங்களுக்கு எதிராக ஜெபங்கள் எழுப்பி இருக்கலாம். ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, இந்த வசனம் நமக்கு பொருந்துகின்ற ஒரு விஷயம். நீதிமொழிகள் 26ல் 2 வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 26ல் 2வது வசனம். சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவதைப் போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காரணமின்றி ஒரு சாபம் நமக்கு எதிராக யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல பேர் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல பல சாபங்கள்லாம் விடுவாங்க. அது நம்ம மேல ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு நபராக இருந்தாலும் காரணமின்றி ஒரு சாபம், தாய் தந்தையாக கூட இருக்கலாம், ஒரு குருத்து ஒரு கண்ணீராக கூட இருக்கலாம், காரணமின்றி ஒரு சாபம் அது நிலைத்திருக்காது அப்படின்றத நமக்கு ஒரு விதமான தீங்கும் அதுல நடக்காது. இன்னைக்கு கூட எங்க சில நல்ல இடத்துலயே சில பேர் சாபங்கள்லாம் நான் சபிச்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிலாம் கேள்வி கேட்கறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம காரணமின்றி ஒரு சாபம் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு இதே கிடையாது. சாலமன் இயற்கையை பார்த்து அவர் சொல்றாரு, ஒரு சிட்டுக்குருவியை போல் அது பறந்து போயிடும், அது ஒரு இடத்துல நிற்காது. அது மாதிரி நமக்கு ஒரு விதமான பாதிப்பும் நமக்கு இருக்காது. ஆனா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது காரணம் இல்லாத சாபம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். சில பேர் காரணம் இருக்கும் சில சாபங்களுக்கு. நம்ம நம்ம தவறு செஞ்சிருக்கிறோம், நம்ம திருடி இருக்கிறோம், பொய் சொல்லியிருக்கிறோம், சில தவறுகள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கலாத்தியர் 6ல் 7ல் போட்டிருக்கிற மாதிரி நம்ம விதைப்பதை அறுவடை செய்வோம். அது நீதி. அந்த ஒரு இது நம்ம கூடு வைக்கும். சிட்டுக்குருவி வராதுன்றது இல்லை, அது கூடே கூட இருக்கு. அதனால முக்கியமான அந்த வசனத்தின் முக்கியமான பகுதி அப்படின்றது காரணமின்றி ஒரு சாபம் அப்படின்றதுதான். கலாத்தியர் 6ல் 7 வாசிக்கிறீங்களா? ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள், ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னும் அடுத்த இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பலாம் அப்படின்றவர், சரிங்களா, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு நபர். அவர்கிட்ட பலாக்
இஸ்ரேல் இஸ்ரேலர் இஸ்ரேல் மக்கள் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பயப்பட ஆரம்பிச்சிடுறார். பலாமை வைத்து ஒரு சாபம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பலாமை வந்து காசு கொடுத்து சாபம் சாபம் விடு, இந்த மக்களை எனக்காக நீ சபி அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். முதல்ல சபிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி, ஆனா 3 வாட்டி இவர் சபிக்கிறதுக்காக வராரு. மனம் வந்து வராரு. ஆனா சாபத்திற்கு பதிலாக என்ன வருது அப்படின்றதெல்லாம் நீங்க கவனிக்கணும். 3 வாட்டி 3 வாட்டி சபிக்க முயற்சி பண்றார். ஆனா ஆசீர்வாதம் மட்டும்தான் வருது. அப்போ அந்த பலாக் அப்படின்ற ராஜா, மோவாபு ராஜா, அவரு கேட்கிற கேள்வி இதுதான். நான் வந்து சபிக்க சொல்றதுக்கு பதில் நீ ஆசீர்வதிக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது 23வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம மனப்பாடமா வைக்க வேண்டிய ஒரு வசனம். கடவுள் சபிக்காத ஒரு நபரை நான் எப்படி சபிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. எண்ணிக்கை நூல் 23ல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? எண்ணிக்கை நூல் 23ல 8, 7ம் 8ம் வாசிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். பிழையாம் திருவுரையாக கூறியது. ஆராமில் இருந்து பாலாக்கு, கீழை மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான். வா, எனக்காக யாக்கோப்பை சபி, வா, இஸ்ரேயரே பழித்துரை என்கிறான். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி நான் வந்து கடவுள் சபிக்காதவன் நம்ம சபிச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றதான் இங்க வந்து இது ஒரு முக்கியமான புரிதல், நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு புரிதல். சரிங்களா? இஸ்ரேல் மக்கள் இந்த சாபத்தை பெறுவதற்கு அவங்க ஒன்றும் செய்யல. கடவுளுடைய உடன்படிக்கையின் மக்களாக இருந்தார்கள். அந்த தவறு ஒன்றும் அவங்க செய்யல, பாவங்கள் ஒன்றும் செய்யல. எவ்வளோ பெரிய பலிகள் இருந்தாலும் சரி, அந்த 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 சாபத்திற்கு ஒரு விதமான தீங்கும் அவங்க சபிச்சிருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள், நமக்கு எதிராக யார் எவ்வளோ கசப்பாக இருந்து என்ன சொன்னாலும் அது நீதியாக இல்லாத போது நமக்கு ஒரு தீங்கும் வராது. நம்ம நேத்தி கூட நம்ம வாசிச்ச வசனம் இதுதான். எபேசியர் 1:3 இயேசுவானவர் வழியாக நமக்கு எல்லா விதமான ஆன்மீக விண்ணகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறவங்களுக்கு கடவுளால் நம்ம மற்றவர்களால் நம்மளை சபிக்க முடியாது. சாபத்தினால நமக்கு ஒன்றும் ஒரு தீங்கும் விளங்காது. சரிங்களா? இரண்டாவது ஒரு சூழ்நிலையும் நம்ம இதை தியானிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம். அதுல தாவீது, இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இதை வாசிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி தாவீது அவருடைய மகன் கிட்ட இருந்த அப்சலோம் அவர் வாழ்க்கையில அவர் செய்த தவறுனால சில பிரச்சனைகள் அவர் சந்திக்கின்றார். அங்க நடுவுல இன்னொருத்தர் பூந்து வந்து, யாரு? ஷிமை. அவர் சவுலோட குடும்பத்திலிருந்து வராரு. அவர் தாவீதை வெறுக்கின்றவராக இருக்கிறார். கல்லை எடுத்து தாவீதுக்கு எதிராக அவரு கல்லை தூக்கி போட்டு அவர் சொல்றாரு, கொலைகாரனே அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை எழுப்புறாரு. கடவுள் வந்து உன் மகன்கிட்ட வந்து அப்சலோமுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டான். இது தேவையற்ற ஒரு சாபம் தான். சவுலை தாவீது கொலை செய்யவில்லை. சவுல் இறந்தது ஒரு போர்ல அவர் இறந்தார். தாவீது இந்த அரசரை வந்து அரச குலத்தை வந்து கடவுள் தான் கொடுக்கிறாரு. ராஜாவா மாத்துறது கடவுள் தான். கடவுள் தான் தேர்ந்தெடுத்தார். ஆனா ஷிமை அபிஷேகம் செய்த அரசரை வந்து அவர் சபிக்கின்றார். அவர் கூட இருந்தவர், தாவீதோட கூட இருந்த வீரர் வந்து அபிஷாய், அவன் தலையை நான் வெட்டி விட்டு வரேன் அப்படின்றார். 2 சாமுவேல் 16ல 5-13 எடுத்து வாசிச்சீங்கன்னா தாவீது அதை அவரை நிறுத்துகின்றார். அவனை விட்டு அவன் சபிக்கட்டும். இதுதான் முக்கியமான ஒரு வசனம். 2 சாமுவேல் 16ல 2 சாமுவேல் 16ல 5-23 உங்களுக்கு டைம் இருக்கும்போது வாசிங்க. அதுல தாவீது சொல்ற ஒரு பதில், இது நம்ம எல்லாருமே வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பதில் கொடுத்துரும். தாவீதை போல் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும்.
ம்? அவர் சொல்ற பதில் என்ன? அவனை விட்டு விடு. அவனுக்கு எதிராக நீ ஒன்றும் செய்யாத. ம்? அவனுக்கு எதிராக நீ ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குற ஒரு மிக முக்கியமான வசனம். சில சில நேரத்தில் அது வந்து 12வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. 11, 12 ரெண்டு. மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ, எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பெஞ்சமின் குலத்து சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பலிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவன் நன்மை செய்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அதனால மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது சில விஷயங்கள் செய்யறாங்க, அதை பார்த்து, நம்ம துன்பத்தை பார்த்து கடவுள் ஏதாவது ஒரு நன்மையை செய்வார். கடவுளை மனதில் கொண்டு நம்ம செல்கின்ற நபர்களாக இருக்கணும். கடவுள் என் துன்பத்தை பார்க்கிறாரு, அவர் நீதி செய்கின்றவர், அவர் நீதி எனக்காக செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம 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 வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு கடவுள் எதிர்பார்க்கிறார். நமக்கு நம்ம பலவிதமான சாபங்கள் வரும். நம்ம யாரையும் வந்து திரும்ப சபிக்க கூடாது. பலவிதமான சாபங்கள் நமக்கு எதிராக எழும்பலாம். நம்ம யாரையும் சபிக்க கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு எதிராக சாபங்கள் வரும்போது திரும்ப சபிக்கணும் நமக்கும் தோணும் சில நேரத்துல. ஆனா அதே நீதிமொழிகள் 26வது அதிகாரத்துல 27வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நம்ம சபிக்கிறோம் அப்படின்னா நம்ம தகுதியற்ற விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீதிமொழிகள் 26ல 27 வாசிக்கிறீங்களா? தான் வெட்டின குழியில் தானே விழுவார், தான் புரட்டின கல் தன் மேலேயே விழும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம வெட்டின குழியிலேயே நம்ம போய் விழுவோம். அதனால நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கும்போது, கடவுள் பிள்ளைகளாக இருக்கும்போது ஆசிர்வதிக்கின்ற நாவாக இருக்கணும். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:14. ரோமையர் 12:14 வாசிக்கிறீங்களா? உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசீர் கூறுங்கள். ஆம், ஆசீர் கூறுங்கள், சபிக்க வேண்டாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆசீர் கூறுங்கள், சபிக்க வேண்டாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 8-11. ஆசீர் கூறும்போது அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. நம்ம ஆசீரை பெறுவோம். அதுக்காக கடவுள் வந்து ஆசீர் கூறுங்கள் அப்படின்றார். 1 பேதுரு 3:8-11 வாசிக்கிறீங்களா? இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு தீமை, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசீர் கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லினின்று தம் நாவை காத்துக்கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக. தீமையை விட்டு விலகி நன்மையே செய். நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்தில் கொள். ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதம் தான் கூறணும், சாபங்கள் கூறக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அது சாபங்கள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஆசீர்வதிக்கணும். நீதி கடவுள் வந்து நம்ம நல்ல நாட்களை காணணும், ஆசீர்வாதத்தை காணணும். சில பேர் இப்பவே வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற சில பேர் வந்து சாபத்தை அவங்க வந்து சில விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க.
மனதுல வேதனை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாபத்தை விட்டுருவாங்க. அது அவங்களுக்கே வந்து அது கஷ்டமா மாறுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இப்ப நம்ம சமூகத்துல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி நடந்திருக்கு. எந்த சூழ்நிலையும் நம்ம சாபத்தை விடக்கூடாது. நாவை காற்றுக் கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது, ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ம்? இதுக்கு ஒரு விதிவிலக்காக இயேசுவாண்டவர் இருக்கிறாரு. அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவருக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் பெற வேண்டியது. ஆனா சிலுவையில் கடவுளுடைய எல்லா சாபத்தையும், நம்ம மேல விழ வேண்டிய எல்லா சாபத்தையும் இயேசு ஆண்டவர் அவரு அவர் மேல அவர் பெற்றுக்கொண்டார். அவர் சாபமாக மாறினார் அப்படின்னு. இணை சட்ட நூல் 21வது அதிகாரத்துல 23வது வசனம். இணை சட்ட நூல் 21ல 23 வாசிக்கிறீங்களா? ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கவிடக்கூடாது. அதானே பிரதர்? ம். அவனையே நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையில நம்ம சிலுவையில தொங்க வேண்டிய அதுக்கு பதிலாக நமக்காக எல்லா சாபத்தையும் இயேசு ஆண்டவர் அவர் மேல ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெண்மணிக்காக அவங்க தலைமுறையில் இருக்கின்ற அனைத்து சாபங்களையும் இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதை நான் வந்து பார்க்கிறேன். காட்சிகள் வழியாக கடவுள் காட்டுகின்றார். தகுதி அவருக்கு அந்த சாபத்துக்கு தகுதி இருந்தா இல்லை, நமக்கு தான் அந்த தகுதி. பலாம் உடைய சாபம் இஸ்ரேல் மேல வரல, அந்த உடன்படிக்கையினால. ஷிமேயோட சாபம் தாவீதின் மேல் வரல, ஏன்னா தாவீது கடவுள் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு அரசராக இருந்தார். அது அவர் சொன்னதெல்லாம் பொய்யாக இருந்தது. ஆனா நம்ம சூழ்நிலை அதை விட மேன்மையான ஒரு சூழ்நிலை. கடவுள் இயேசு ஆண்டவர் நமக்காக அவர் சாபமாக மாறுகின்றாராங்க. நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார். ரோமர் 8ல 33 34 எடுத்து வாசிங்க. ரோமியர் 8ல 33 34 வாசிக்கிறீங்களா? நமக்கு கடவுளால் கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றது. ம். அதனால சில பேர் நீங்க கேட்டிருப்பீங்க, கர்மா, நீங்க செய்த பாவத்துக்கு உங்களுக்கு வந்து அதுக்கு உங்களுக்கு அது கிடைக்குது நீதி, சாபம் குற்றம் செய்கின்றவர் மேல் வரும் அப்படின்ட்டு. ஆனா நற்செய்தியில் ஆண்டவர் வார்த்தையில எல்லா சாபமும் இயேசு ஆண்டவர் மேல வந்திருக்கு. அந்த அதனால எந்த விதமான தவறான விஷயங்கள் நமக்கு மேல வர வேண்டிய அவசியமே கிடையாது. ம். நமக்கு அந்த சாபத்தை வந்து ஆசீர்வாதமா மாற்றிக் கொண்டிருக்கின்றார். நம்ம இந்த இந்த வாழ்க்கையில பல பேர் நமக்கு எதிராக சாபங்கள் விடுவாங்க. தவறான விஷயங்கள் நம்ம மேல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படும். நமக்கு எதிராக ஜெபம் கூட செய்யலாம் கோபத்துல, பொறாமையினால. இன்னைக்கு கூட இந்த மாதிரி செய்யாத, நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை. பல குற்றச்சாட்டுகள் நம்ம மேல எழுப்பப்படும். ம், பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படும். ஆனா ஒரு சிட்டுக்குருவியை போல், நீதிமொழிகள் 26ல 2வது வசனத்துல நம்ம வாசிச்ச மாதிரி, ஒரு சிட்டுக்குருவியை போல் அது சின்ன பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு விதமான பாதிப்பும் நமக்கு இருக்காது ஆண்டவரோடு நடக்கும்போது.
நம்ம பாவத்துக்காக வருந்தி நம்ம தூய்மையில் நடக்க முயற்சி செய்யும்போது, தாழ்ச்சியில் இருக்கும்போது, கடவுள் மேல ஒரு அச்சத்தில் நம்ம வாழ்க்கையை வாழும்போது, நம்ம ஒரு விதமான விஷயத்துக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ம், நம்ம ஆனா பயத்திலேயோ, ஐயோ இந்த சாமி என் மேல வந்துருமோ அப்படின்னு சொல்லி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விட, கடவுளுடைய பாதுகாப்பை விட நீங்க இந்த சாபத்துல அதிகமா நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆ, கடவுளால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுக்கு நீங்க நம்பிக்கை வைப்பதே உங்களுக்கு நிகழும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனால நீங்க எதை நம்பிக்கை வைக்க போறீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி. மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5, 11, 12. மற்ற மனிதர்கள் உங்களுக்கு எதிராக உங்களை அவமானப்படுத்தும் போது, உங்களை புறக்கணிக்கும் போது தவறாக அவரை பொருட்டு, முக்கியமா அவர் பொருட்டு, இயேசு ஆண்டவரை பொருட்டு பல விதமான விஷயங்கள் செய்யும்போது என்ன நடக்கணும்? நம்ம சந்தோஷம், மகிழ்ச்சியோடு இருக்கணும். மத்தேயு 5ல 11, 12 வாசிக்கிறீங்களா? என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவைகள் எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைம்மாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்துல நீதிமொழிகள் 26ல 27, நம்ம யாரையும் வந்து வீணாக சாபம் கொடுக்க கூடாது. சில பேர் எனக்கு தெரியும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சும்மா வீணா வந்து சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு நிம்மதியே இருக்காது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் சாபம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆ, நம்மளும் வந்து சபிக்கப்பட்டவர்களாக மாறுவோம். சாபங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் வராமலாம் இருக்காது. ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம நீதி தான் எதிர்பார்க்கிறோம். இரக்கத்தை காட்டுவதற்கு நம்ம தயாராக இல்லை. இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நீதிமொழிகள் 26ல 27 வாசிக்கிறீங்களா? இது நம்ம சாபம் கொடுக்கும்போது ஒரு குழியை உருவாக்குறோம். குழியை வந்து நம்ம தான் ரெடி பண்றோம். வாசிக்கிறீங்களா? ம். தான் வெட்டின குழியில் தானே விழுவார். தான் புரட்டின கல் தன் மேலேயே விழும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீன் பிரைஸ் லார்ட். அந்த கல் மேல நம்ம மேல தான் விழும். வேற யாருக்கும் அந்த பிரச்சனை வராது. முக்கியமா இது வந்து தகுதியற்ற ஒரு சாபமாக இருந்தால் மிகவும் நம்ம கவனமாக இருக்கணும். தகுதியற்ற சாபமாக இருந்தால் மிகவும் கவனமா இருக்கணும். சபிக்காதீங்க. அதான் நம்ம கடவுள் பிள்ளைகளாக இருக்கும்போது அவருக்கு சில சட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. யாரையும் சபிக்க கூடாது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றது. அதை விட்டுட்டு நம்ம மற்றவர் சபிக்கின்றவா இருந்தா நமக்கும் சாபம் தான் வரும் வாழ்க்கையில. ம். அதனால கடவுளுக்கு இன்னும் உகந்ததாக எப்படி வாழணும் அப்படின்னு யோசிக்கணும். சில பேர் கேட்பாங்க, பிரதர் நாங்கள் வந்து ஒரு தவறும் பண்ணலை, ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் எங்களுக்கு எதிராக செய்வினை இந்த மாதிரி பிரச்சனை அது மாதிரிலாம் வருது. ஆனால் எங்களை அதெல்லாம் வந்து பாதிக்குது. ம், அது எப்படி பாதிக்கலாம், இயேசுவாண்டவர் இந்த மாதிரி இருக்கே நமக்கு எப்படி அது எப்படி எங்களை பாதிக்குது அப்படின்ட்டு. சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் வந்து பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நம்மளா தான் வாழ்க்கையை கொண்டு வரும். ஆனால் நமக்கு எதிராக சில பேர் இந்த மாதிரி செய்வினெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ஒரு ஒரு காரணம் அப்படின்றது நம்ம ஆண்டவர் இந்த மாதிரி பல சட்டங்களை அவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அது மாதிரி நடக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒளிந்திருக்கின்ற சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆழமா சீர்தூக்கி பார்க்கிறது கிடையாது. நான் கவனிச்சிருக்கிற விஷயம், இப்போ உங்களுக்கு இப்போ இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒரு 20 வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 27 பேர் இருக்கிறோம். நான் வந்து உங்களை விட பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களை விட அதிகமா எனக்கு எதிரா வந்து செய்வேன்னு அதிகமா செஞ்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்காக நான் ரொம்ப தூய்மைன்றதுக்காக கிடையாது. ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னாவே வந்து ஒரு விதமான ஒரு போர்க்களம் தான். சரிங்களா? எனக்கு எதிரா, எங்க டீம், எங்களோட ஊழியம் செய்றவங்க எதிராக, எங்க குடும்பத்திற்கு எதிராக, அது என்ன மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து தாக்குகின்ற விதத்துல, சில இடத்துல ஊழியம் செய்ய போகும்போது, மற்ற ரிலிஜன்ல இருக்கிறவங்கலாம் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஆனா யாருக்கும் ஒரு தீங்கும் வராது.
ம். சில நேரத்துல சில விஷயங்கள் ஜெபத்துல கடவுள் வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் செய்றாங்க அப்படின்னு. நம்ம ஜெபத்துல இருக்கும்போது, கடவுளுடைய நெருக்கமாக இருக்கும்போது, எந்த தீங்கு நமக்கு எதிராக வந்தாலும் அது வந்து இந்த சிட்டுக்குருவியை போல் ம், கடவுள் வந்து தூக்கி போடுறதுக்கு அவர் உதவி செய்வார். நம்ம ஒன்றும் தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தூய்மை, தாழ்ச்சி, ம், கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுகின்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது. எண்ணிக்கை நூல் 23:23 எடுத்து வாசிங்க. ம், அற்புதமான ஒரு வசனம். சரிங்களா? யாக்கோபு எதிராக ஒரு மாயமும் இல்லை, ஒரு மந்திரமும் கிடையாது. வாசிக்கிறீங்களா? எண்ணிக்கை நூல் 23:23. யாக்கோப்புக்கு எதிரான மந்திரமாயும் ஏதுமில்லை. இஸ்ரேலுக்கு எதிரான குறிகூறல் யாதுமில்லை. யாக்கோப்பையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்துணை அரிது அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். அற்புதமான ஒரு விஷயம் இது. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு தீங்கும் நம்மளை அணுகி வராது. கடவுள் வெளிப்படுத்துவார், இந்த மாதிரி சில பேர் உனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு. கடவுளோட சேர்ந்து, ஆவியானவரோட சேர்ந்து நம்ம பயணம் செய்தா அது மட்டும் நோக்கமா வச்சா போதும். தாழ்ச்சியோடு, அன்பில், அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழுகின்றோம். மறைந்திருக்கின்ற பாவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாவத்தை அறிக்கையிட்டு வாழ்கிறோம். அடிக்கடி நம்ம வந்து பாவ சங்கீதனம் செய்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே நமக்கு எதிராக செயல்படாது. சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல ம், நமக்கு நமக்கு நம்மோடு இருக்கின்றவர் வந்து இந்த உலகத்தை இருக்கின்றதை விட பெரியவர். He that is with you is greater than he that is in the world அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம. 1 யோவான் 4:4 4வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 4:4. நமக்குள் இருக்கின்றவர் பெரியவர். சாத்தான்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. வாசிக்கிறீங்களா? பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களில் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்குள் இருக்கின்ற ஆண்டவர் வந்து எதிர் கிறிஸ்துவோட பெரியவர். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ நம்ம தொடக்க நூல் 41 தியானிக்க போறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கடவுள் என்கிட்ட நான் சொல்லுவேன், நான் நேற்றுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு கூட சொல்லுவேன். அற்புதமான ஒரு விஷயம். அதனால அதை கேட்கறதுக்கு எல்லாரும் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு இப்போ தியானித்த விஷயங்கள்ல ம், சாபங்களை பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சில பேர் வந்து அவங்களோட நாக்கு வந்து கருநாக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் சாபம் விட்டா அப்படியே பழிக்கும். அது வந்து உண்மையா பிரதர்? அதுக்கு தான் இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்தேன். இப்போ ஒரு ஒரு அரை மணி நேரம் அதுக்கு தான் பேசினேன். ஓகே பிரதர். எவ்வளவு பெரிய ஷிமை நினைக்கிறாரு அவருடைய நாக்கு கருநாக்கு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் சபிக்கிறாரு. ஓகே. கரெக்ட்டுங்களா? ஓகே பிரதர். ம். சரி, அது பலாம் வந்து நினைக்கிறாரு அவர் நாக்கு இது அவரு அது வந்து அவர் நினைக்கிறதுன்றது மட்டும் கிடையாது, வெளியில இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க. அந்த பலாக்கு வந்து அந்த அரசர் வந்து நினைக்கிறாரு பலாம் சாபம் கொடுத்தா இஸ்ரேல் தேசமே அழிஞ்சிரும் அப்படின்ட்டு. கரெக்டா? ம். கரெக்ட் தானே நான் சொல்றது? கரெக்ட் ஆனா தாங்க. ஆமா, கடவுளின் பிள்ளைகளுக்கு எதிராக நமக்கு எவ்வளோ பெரிய கருநாக்கா இருக்கு. நாக்கு முழுசும் இல்ல, பாடி ஃபுல்லா கருநாக்கா இருந்தாலும் சரி, பாடி கருசா இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? ஏன்னா நம்ம உள்ள இருக்கிறவர் யாரு? இந்த வெளியில இருக்கிறவரை விட பெரியவர். சரிங்களா? எல்லாம் வல்ல ம், இந்த தேவன் நம்ம உள்ள இருக்கிறார். ஆவியானவரின் ஆலயமாக நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அவர் தருகின்ற, அவர் கொடுக்குற சக்தியால் நம்மளால எல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? உங்க நம்பிக்கைக்கு ஏற்றபடி உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? Praise the தெளிவாயிடுச்சுங்களா? Lord, brother. சொல்லுங்க, சொல்லுங்க. Brother, தலைமுறை சாபம் அப்படின்றது ஒண்ணு இருக்குதா இல்ல அது எப்படின்றது? இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தருக்கு ஜெபிச்சுட்டு வந்தேன். சரிங்களா? தலைமுறையின் சாபம் இருக்கு. அவங்களுக்கு அதனால ஒரு நோய் இருந்தது. ஜெபிக்கும் போது அந்த தலைமுறையின் சாபம் நீங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க.
அவங்க இத்தனைக்கும் வந்து தமிழ்நாட்டில இருந்தோ கேரளால இருந்தோ வந்தவங்க, அவங்க ஆந்திரா தேசத்துல இருந்து கடவுள் கொண்டு வந்து இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து அந்த தலைமுறையின் சாபம் நீங்கின உடனே கண்ணுல பிரச்சனை இருந்து கண்ணுல பிரச்சனை உடனடியாக நீங்கிறத வந்து கடவுள் வெளிப்படுத்தினாரு. அவங்களே சொல்றாங்க இது நீங்கிடுச்சு அப்படின்னு, நான் சொல்றது கிடையாது. அதனால தலைமுறையின் சாபம் அப்படின்றது இருக்கு. இது பாருங்க, அது வந்து ஒரு சமூகமா நீங்க பார்க்கணும். நம்ம பிரிச்சு பிரிச்சு தான் பார்க்குறோம் எல்லாரையும். நான் என்னோட என்னோட இது அப்படின்ட்டு, ஏன் சாபம் அப்படின்ட்டு, நம்ம ஏன் பாவம், அப்போ அதுக்கு நான் தான் கணக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போ இப்போ வந்து முன்னோர்கள் அவங்களோட சொத்து நமக்கு தராங்கன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அது நம்ம சொத்து வேணான்னு சொல்றது இல்லை. யாராவது சொத்து வேணான்னு சொல்லியிருக்கீங்க? அப்பா அம்மா, நீங்க தர சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? இல்ல. யாரும் சொன்னது கிடையாது. ஆனா அவங்க வழியா வர சில பாவங்கள் மேல நம்ம ஏத்துக்கொள்றது தயாராக இல்லை. கரெக்டா இல்லையா? ஆமாங்க. ஆமா. ஸோ அது வந்து நம்ம கடவுள் நம்மளை பார்க்கறது ஒரு சமூகமா பார்க்கறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆகான் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. நீதி அரசர்கள் நினைக்கிறேன், ஜோஷுவான் புத்தகமா நீதி அரசனா? ஸோ அவரு அந்த ஜோஷுவான் புத்தகம் 7வது அதிகாரம். அவர் என்ன செய்யறாருன்னா திருடுறாரு. அவர் ஒருத்தர் தானே திருடுறாரு. ஆனா இஸ்ரேல் தேசம் முழுவதும் அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை வரும். புரியுதுங்களா? ஒருத்தர் அந்த ஒரு சமூகத்தில் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் பாவம் செஞ்சோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு தவறு செய்யறாங்கன்னா அந்த குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணுது. அது மாதிரி தான் நம்ம இறந்தவர்கள் செய்யற ஒரு தவறு நம்ம தலைமுறையில வந்து அஃபெக்ட் பண்ணும் அது. புரியுதுங்களா? ஆனா அது வந்து நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சு நம்ம கழுவாய்கள் செய்யும்போது நம்மளையும் தூய்மைப்படுத்தும், நம்மளும் அந்த கடவுளோட நெருக்கமாக வருவோம். நம்மளை தூய்மைப்படுத்தும். அது ஒரு தனி கிளாஸ். நீங்க கேட்ட ஒரு விஷயமே வந்து நான் ஒரு நாள் வேணா அந்த கிளாஸ் எடுக்கிறேன். அது ஒரு நீங்க நல்ல நல்ல முக்கியமான விஷயங்கள்லாம் கேள்வி கேட்குறீங்க. நம்ம அதுக்கு இது இது ஒரு ஒரு நாள் வந்து எடுப்போம். சரிங்களா? தலைமுறை சாபத்தை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலாக எடுப்போம். சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க ஜோஷுவா 7வது அதிகாரம் எடுத்து வேணா ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். திருச்சபை அப்படின்றது ஒரு திருச்சபையை நம்ம பார்க்குறோம். அது கடவுள் கண்ணிலையும் அவர் ஒன்னாதான் பார்க்குறாரு. ஆனா எப்படி பார்க்குறாரு அப்படின்னா சர்ச் மிலிட்டன்ட். நம்மளாம் வந்து சர்ச் மிலிட்டன்ட் இங்கே உலகத்தில் இருக்கிறவங்க. சர்ச் சஃபரிங், துன்பத்தில் இருக்கின்ற சபை அப்படின்றது தான் உத்திரி புஸ்தகத்தில் ஸ்தலத்தில் இருக்கிற சபை அப்படின்றது. சர்ச் ட்ரையம்பன்ட், வெற்றி பெற்ற திருச்சபை அப்படின்றது தான் விண்ணகத்தில் இருக்கிறவங்க. இது வந்து ஒரு திருச்சபையா தான் கடவுள் பார்க்கிறார். பிரிச்சு பிரிச்சு அவர் பார்க்கறது கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் மனசுல வச்சாதான் உங்களுக்கு இந்த தலைமுறையின் சாபம் உங்களுக்கு தெளிவா புரியும். புரியுதுங்களா? சரிங்க. ஓகே, நம்ம இது ஒரு கவலைப்படாதீங்க, ஒரு நாள் வந்து தெளிவா பார்ப்போம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரைஸ் லார்ட்னா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். இப்போ இப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு இப்போல இருந்து நம்ம சபிக்க கூடாது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைய நம்மளையும் மீறி இப்ப நம்ம சபிச்சிட்டோம் அப்படின்றது இப்ப நமக்கு தெரியுது அப்படின்னா அதுல இருந்து நம்ம எப்படி வந்து வெளியில வர்றது? அதுதான் வந்து இந்த நற்செய்தி. அதான் நம்ம வார்த்தையை கொடுக்குறோம். நம்ம பாவத்தை அதை அறிக்கையிடணும். பாவ சங்கீர்த்தனத்துல செஞ்ச பாவத்துக்கு கழுவாய். யாரையாவது சபிச்சிருக்கீங்க, ஸ்பெசிஃபிக்கா ஒரு நபரை சபிச்சிருக்கீங்க, அவங்களோட மன்னிப்பு கேட்கலாம். அதுக்கு பாவத்துக்கு சில கழுவாய்கள் நம்ம செய்யலாம். அவங்களுக்கு வந்து மன்னிச்சிருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அது பாவத்துக்கு கழுவாயாக மாறும். கடவுள் நம்மளை மன்னிப்பாரு. அவர் நம்ம செய்த தவறை வந்து அவர் சிலுவையில அவர் ஏற்றுக்கொள்வார். சரிங்களா? ஓகே ஜோஸ்லி. பிரதர், இப்போ அந்த செய்வேன் அந்த மாதிரி செய்யறாங்கல்ல பிரதர், ஒருவேளை அது கொஞ்சம் இல்ல அது ஜோஸ்லி, நீங்க சொல்றது பிரேக் அந்த ஆகுது. வழியில ஈடுபடுறவங்களா இருந்தது அப்படின்னா. இல்ல பிரேக் ஆச்சு. நீங்க என்ன பிரதர், சொன்னீங்க? இப்போ செய்வன அந்த மாதிரி வைக்க போறாங்க அப்படின்னா நம்மள வந்து தாக்காதுன்னு, ஒருவேளை வீக்கா இருந்தாங்க, பிரேயர் லைஃப்ல வீக்கா இருந்தா அவங்கள அது பாதிக்குமா? உறுதியா பாதிக்கும். அது கடவுள் நெருங்கி நடக்கணும் அப்படின்றது. சரிங்களா? நம்ம எப்படி வேணா வாழ்ந்துடலாம், கடவுள் கிருபையே தேவையில்லை அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆன்மீக போர்க்களம் அப்படின்னு தான் வந்து ஆண்டவர் சொல்லுவார். சரிங்களா? நம்ம மனிதர்களோட அல்ல. எபேசியர் 6வது அதிகாரம் 10ல இருந்து வாசிச்சீங்கன்னா, மனிதர்களோட அல்ல, இந்த இதனோட போரிடுறோம். நம்ம வந்து கடவுளோட ஆசீர்வாதமும் வேணாம், நான் எப்படி வேணா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்றோம்னா நம்ம சுய சக்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடவுள் சக்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது
அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ம். அந்த மாரி அப் இருந்தா எப்படி ஓவர் கம் பண்ணணும் பிரதர்? இந்த மாரி யாராவது வைக்கிறாங்க அப்படி ஜெபத்துல தெரிஞ்சு வரணும். ஜெபத்துக்கு வரும்போது கடவுள் அந்த மாதிரி வெளிப்படுத்தல் கொடுப்பாரு. இந்த மாதிரி தியானத்துக்கெல்லாம் செல்லும்போது விடுதலைகள்லாம் வரும். சரிங்களா? ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஸோ நம்ம தொடக்க நூல் 41வது அதிகாரத்துல இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த தொடக்க நூல் 41வது அதிகாரத்துல முதல் வசனத்திலே நான் வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். அதை நீங்க கொஞ்சம் வாசிச்சு கொஞ்சம் தியானிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 41வது அதிகாரத்துல 2 வருடங்கள் அவர் வந்து இங்க வந்து என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆனா அவர்லாம் மறந்துட்டாங்க. யோசேப்பு யார் அவர் உதவி செஞ்சாரோ அந்த பட்லர், அந்த உணவு பரிமாறுகின்றவர் வந்து அவர் கேட்கிறார். ஆனா அவர் அதை மறந்துடுறார். 41வது அதிகாரம் 1வது வசனம் மட்டும் 2 வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பார்வோன் இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் கனவு காண்றாரு. அதுக்கப்புறம் தான் இவர் அழைக்கப்படுறாரு. இவர் அங்கிருந்து அந்த அவருடைய தாளந்து வெளிப்படுத்தப்படுது. அவர் வெற்றி பெறாரு. சரிங்களா? அவரு ஐ மீன் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வராரு. ஏன் கடவுள் 2 வருஷம் காக்க வைத்தார்? யாருக்காவது சொல்ல முடியுமா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். வாசிக்கிறீங்களா? இது தொடக்க நூல் 41ல 1வது வசனம். 2 2 முழு ஆண்டுகள் கழித்த பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான். அவ்வளவுதான். அக்கனவில் அவன் நைல் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தான். போதும். ஸோ 2 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த கனவை காண்றாரு. ஏன் 2 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் உயர்த்துறாரு? அப்பவே அவர் உயர்த்தி இருக்கலாம். அப்பவே அந்த கனவெல்லாம் வந்திருக்கலாம். ஏன் வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது? யாருக்காவது சொல்ல முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் தானே பிரதர் இது வருது. கரெக்ட் தான். நான் அது இந்த அவர் விரும்புற மாதிரி அவரை தயார்படுத்தி அப்புறமா அதான் என்ன தயார்படுத்துதல். கரெக்டா தான் வந்து பக்கத்துல வந்துட்டீங்க. என்ன தயார்படுத்துதல்? யாருக்காவது சொல்ல முடியுமா? என்ன வறுமை தயார்படுத்துதல்? ம். வறுமை வாழணும். இப்போ இது உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக சொல்றேன். 40வது அதிகாரம் 40வது அதிகாரத்துல 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 14வது வசனம். உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயவு காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இதுல அவர் மட்டும்தான் அவங்க அங்க பெருசா இருக்கிறாரு. நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா 14வது வசனத்துல என்னை நீ நினைவு செய். நீ வந்து வெற்றி பெறும் வெளியில வரும்போது என்ன வெளியில கொண்டு வா. இங்க யோசேப்பு தான் வந்து அதுல மைய ஒரு கருத்தாவே இருக்கிறாரு. மனித உதவி அவர் நாடுகின்றார். அங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பொறுமை அவருக்கு இங்கே இல்லை. இந்த 4 விஷயத்த நீங்க 4-5 விஷயத்த நீங்க கவனிக்கணும். என்னை நினைவுக்குள், என்னை இங்க இருந்து வெளியில கொண்டு வா. யோசிப்பு தான் அங்க நடுவில் அங்க வந்து ஒரு மைய விஷயமா இருக்கிறாரு. மனித உதவி தான் அதிகமா அவர் நாடுகின்றார். பொறுமை இல்லாம இருக்கிறார். இத வந்து நீங்க 41வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா அவர் எப்படி பதில் சொல்றாரு. முக்கியமா 16ல இருந்து 25 வரைக்கும் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவா இருக்கும். இங்க வந்து 16வது வசனம் 41ல 16 வாசிக்கிறீங்களா? யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக நான் அல்ல கடவுளை பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார். நான் அல்ல பார்வோனுக்கு கடவுள் தான் இங்க பதில் கொடுப்பாரு. கடவுள் இங்க பார்வோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு சில கனவுகள் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க கடவுள் தான் இங்க மையமா இருக்கிறாரு. புரியுதுங்களா? கடவுளுடைய வெளிப்படுத்துதல் நான் வெளிப்படுத்துறேன் அப்படி கிடையாது. நான் உன்னை உதவி செஞ்சேன் அப்படி இல்லை. அவர் இப்பதான் வந்து அந்த வளர்ச்சியின் உண்மையாக எல்லா மகிமையும் கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். அதனால நம்ம நம்ம கடவுளுடைய நேரத்திற்காக காத்து நிற்கும் போது, நம்ம நம்பிக்கை வைத்து காத்து நிற்கும் போது, சரிங்களா, நமக்குள்ள வந்து இந்த காத்து நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ஏன்னா நம்ம பார்க்குற விஷயம் அப்படின்றது ரொம்ப குறுகிய விஷயங்கள். நமக்கு இந்த கிளாக் இருக்கும், கேலண்டர் இருக்கும். 6 மாசத்துக்குள்ள கடவுளுக்கு வந்து பல விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே 6 மாசத்துக்குள்ள இது நடக்கணும். 2 மாசத்துக்குள்ள இது நடக்கணும். ம். முடிஞ்சா வந்து இந்த 9 மாசத்துக்கு பதிலா ஒரு 2 மாசத்துல குழந்தை பெத்துக்க முடியும்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா பல பல விஷயங்கள் கடவுள் செயல்படுற விதமே வேற மாரி இருக்கும். சரிங்களா? கடவுளுடைய உண்மை என்ன அப்படின்னா, அது வந்து ரொம்ப சீக்கிரமாவும் கிடையாது. ரொம்ப லேட்டாவும் கிடையாது. கரெக்ட்டான நேரத்துல கடவுள் வந்து செயல்படுவார். எக்ஸாக்ட் டைம். அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்க அந்த கரெக்ட்டான நேரத்துல அது நடக்கும். சபையுரையாளர் 3வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் வந்து அற்புதமா மாற்றி இருக்கிறார் அப்படின்ட்டு. சபையுரையாளர் 3:11 வாசிக்கிறீங்களா? சபையுரையாளர் 3:11. கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் தன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அந்த 40வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் 2 வருடங்கள் அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது, முழு 2 வருடங்கள் அவருக்குள்ள அந்த மாற்றம் வருகின்றது. சில மாற்றங்கள் சொன்ன உடனேலாம் நம்மளால மாற முடியாது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா அது அவரை சார்ந்தே இருக்கிற ஒரு விஷயம். செல்ஃப் ரிலையன்ஸ். அதுக்கு பதிலாக மனிதர்கள் என்னை வந்து பாராட்டணும். மனித ஒரு உதவிக்கு பதிலாக அவர் அந்த கண்ட்ரோல். 2 கொரிந்தியர், இது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்க தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 6லிருந்து 10. இது யாரை பத்தி போட்டிருக்கு? பவுலை பற்றி, ஆனானப்பட்ட பவுலை பற்றி. அவர் வாழ்க்கையில நடந்த சில ரொம்ப கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை, நான் சாவ போறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்த ஒரு சூழ்நிலையை பத்தி அவர் வெளிப்படுத்துகின்ற பேசுறாருங்க அவர். இனி எனக்கு முன்னாடி சாவுதான் அப்படின்னு நினைச்ச சூழ்நிலையில கடவுள் ஒரு விடுதலையை தரார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 6லிருந்து 10 வாசிக்கிறீங்களா? ஆகவே நாம் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தரளா மனத்துடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததைப் போல எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட இன்னல்களைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். அவை எங்களை அளவுக்கு விஞ்சி வாட்டின. எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறின. இனி பிழைப்போமோ என்னும் நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று. எங்களுக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நாங்கள் எங்களை அல்ல, இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யும் கடவுளையே நம்பி இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்ந்தது. அவரேதான் இத்தனைய கொடிய சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இன்னும் எங்களை விடுவிப்பார். நீங்களும் உங்கள் மன்றாட்டு மூலமாக எங்களுக்கு உதவினால் இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு பலர் எங்களுக்காக மன்றாடி இந்த அருளுக்காகவே எங்கள் சார்பில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அது கடவுளை சார்ந்து நம்ம இருக்கணும்ன்றதுக்காக அந்த சில இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும். கஷ்டமான சூழ்நிலை, இதுல இருந்து வெளியில வரவே முடியாது அப்படின்ற சில சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் யோசேப்புக்கும் வந்தது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு விதத்துல இல்ல வேற ஒரு விதத்துல அது வராம இருக்காது.
நான் இதை வந்து வாழ்க்கையில பல விதத்துல வந்து சந்திச்சிருக்கிறேன். என்னால இங்க வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. யோசேப்பு வந்து அப்ப என்ன செய்யறாரு? மற்றவர்களுடைய உதவியை, என்ன உதவி செய், இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அது கூட பத்தாது. கடவுள் அவர் வழியா உதவி செய்வாருன்றது இல்ல. எனக்கு வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு கடவுள் தருகின்றது மட்டும்தான் இருக்கு, நான் கடவுளை மட்டும் நான் நாடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு நிலைக்கு நம்ம வரும்போது, எனக்குள் கிடையாது, இது கடவுள் தான் பேசுறாரு, நான் கிடையாது, கடவுள் தான் இங்க பேசுகின்றார், கடவுளுக்கே எல்லா மகிமையும் சேரணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம செல்லும் போது, பல நேரத்துல கடவுள் இந்த விடுதலையை வந்து தாமதம் ஆக்குன்றது அது அவரால் முடியாதுன்றதுனால கிடையாது. நம்ம இந்த ஆசிர்வாதத்தை ஆணவம் இல்லாமல் கடவுளின் மகிமைக்காக பெற்றுக்கொள்வதற்காக 40வது அதிகாரத்துல யோசேப்புக்கு இந்த விடுதலை கிடைச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நல்லா இருந்தேன், நான் வந்து அவருடைய அந்த விடுதலை வந்து இந்த இன்னொருத்தர் இவர்னாலதான் அந்த விடுதலை எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி யோசிக்க கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த பார்வோனின் ஒரு பார்வோனை உதவி செய்யறது பதிலா இன்னொருத்தர் உதவி செய்யற மாதிரி ஆயிருக்கலாம். சில நேரத்துல அந்த அந்த பற்றாக்குறை, அந்த சூழ்நிலையில அந்த உதவி முழுமையா ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதனால கடவுள் யோசேப்பு கிட்ட 40வது அதிகாரத்துல முடியாது, நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. ஒரு டிலே, ஒரு தாமதம் கடவுள் அனுமதிக்கின்றது அப்படின்னா கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுப்பதற்காக. சில நோய்கள் நீங்குவதற்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கலாம், சில ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கலாம். அது வந்து கால தாமதம் அப்படின்னா கடவுளுக்கு முதல் இடம் கொடுக்கணும் முழுமையாக. சில தடைகள் நீங்கணும், மற்றவர்களோட உதவின்றதை விட கடவுளுக்கு முதல் இடம். கடவுளுடைய நேரத்திற்காக நம்ம காத்து நிற்கும் போது நமக்குள்ள அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. அழுவதற்கு ஒரு நேரம், இழப்புக்கு ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு நேரங்கள் இருக்கு அப்படின்ற உணர ஆண்டவர் சொல்றாரு. 2 பேதுரு 3வது அதிகாரம் 8, 9 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து பொறுமையாக இருக்கின்றது நமக்காக தான், நம்ம நலனுக்காக. அவர் சாயல நம்ம ஒவ்வொருத்தரும் மாற்றப்படணும்ன்றதுக்காக. வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 3ல 8, 9. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகளைப் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றன. ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமெனே விரும்புகிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எந்த விஷயம் யோசேப்புக்கு அது வந்து ஒரு தாமதமா தெரிஞ்சதோ அந்த விஷயம் அது வந்து அவருக்கு ஒரு தயாரெடுப்பாக மாறுகின்றது. ஹபக்கூப் புத்தகம் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. ஹபக்கூப் 2:3. அது உறுதியாக வரும், அதுக்கு தாமதமே இருக்காது. நம்ம கண்ணுக்கு அது தாமதமா தெரியும். அவர் வழியில் நம்ம செல்லும் போது நம்ம வழியில் இல்லாம. ஹபக்கூப் 2:3 வாசிக்கிறீங்களா? குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்யாகாது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 84:11. ஒரு நல்ல விஷயமும் வந்து அவரு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அந்த தாமதம் நேரத்துக்கு அப்புறம் அது உறுதியா நமக்கு கிடைக்கும். நம்ம தயாரானதுக்கு அப்புறம் எனக்குள்ள இன்னும் என்ன மாற்றம் ஆண்டவரே நீங்க விரும்புறீங்க அப்படின்றது அந்த கேள்வியாக இருக்கணும். திருப்பாடல் 84:11 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார்.
மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். ஆமென். Praise the Lord. ஆமென். பிரைஸ் லார்ட். அப்ரஹாமும் சாராவும் 25 வருடங்களுக்காக ஐசக்குக்காக அவர் காத்து நிற்கிறார். எல்லா விதமான கடவுள் முன்னாடி ஒரு நோ, முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விதமான இஸ்மைல் கிட்ட இருந்து கடவுள் காப்பாற்ற முயற்சி செய்கின்றார். சரிங்களா? அப்ரஹாமும் ஹாகாரும் வழியா பல பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு வந்து சவுல் சில பலியை அவர் செலுத்துகின்ற வழியா பொறுமை இல்லாததுனால சில பலியை செலுத்துறதுனால அவர் ராஜ்யம் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு. கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு அவர் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் சொல்றார். சரிங்களா? அந்த மாதிரி பல சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து தாமதமா பொறுமையாக இல்லையோ, கடவுளை உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு நம்ம இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு நம்ம உதவி தேவை கிடையாது. ஆண்டவரே உங்க திருவுளம் என்ன, இந்த சூழ்நிலை நீங்க என்ன, எப்படி எனக்குள்ள என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க, என்ன எதற்காக இந்த தாமதம் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒரு வெளிப்படுத்துவார். அவர் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் அதிகமா ஆசைப்படுறார். நம்மளை விட அதிகமா ஆசைப்படுறது கடவுள் தான். ஏன்னா மாற்றம் அப்படின்றது என்ன நடக்குது அப்படின்னா 2 கொரிந்தியர் 3:18 அவரு சாயலில் நம்ம மாறிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். 2 கொரிந்தியர் 3:18. ஏன்னா இப்போ யோசேப்புக்கு அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடி அரசராக இருந்தா அவர் ஆணவத்திற்கு போயிருக்கலாம், அழிவுக்கு போயிருக்கலாம். அவர் சகோதரர்களை பார்க்கும்போது அவர் தீர்ப்பளித்திருக்கலாம், உதவி செய்யாமல் அந்த முழுமையான ஒரு மன்னிப்புக்கு வராம இருந்திருக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18 இப்போது வாசிக்கிறீங்களா? நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மேன்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. ஆமென். ஆமென். விடுதலை பயண நூல் 32வது அதிகாரத்துல 1வது வசனம், மோசே 40 நாள் தாமதம், அவங்களால கொஞ்ச நாள் காத்து நிற்க முடியல, எங்களுக்கு வந்து ஒரு சிலையை செய்துதான் அப்படின்றான். அவரு மேன்மையான ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம சில குறுக்கு வழிகளை பார்த்து சில ஆசா பாசங்களுக்கு உலக விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு கடவுளை விட்டு நம்ம விலகி செல்லாம கவனமா இருக்கணும். விடுதலை பயணம் 32ல 1வது மோசே வசனம். மலை நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆமென். ஆமென். சோ இப்ப இந்த பொறுமையா இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யணும், என்ன கடவுள் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு? கடவுள் ஏதோ செய்யட்டும், நான் வந்து சும்மா இருந்தா போதுமே அப்படின்றது இல்லை. முதல் விஷயம், கடவுளை தேடுங்கள். அந்த பதில் மட்டும் கிடையாது. திருப்பாடல் 27:14வது வசனம், கடவுளுக்காக காத்து நில்லுங்கள். திருப்பாடல் 27:14 வாசிக்கிறீங்களா? நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நான் விரும்புவது எனக்கு தாங்க அப்படின்றது கிடையாது. என் இதயத்தை நீங்க தர விரும்புகிற விஷயத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு இருக்கணும் நம்ம ஜெபம். அவருக்காக காத்து நிற்கும் போது அப்பதான் இந்த பலன் நம்ம பலன் அடைகின்றோம் அவருக்காக காத்து நிற்கும் போது. இரண்டாவது விஷயம் நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னா, அவர் திட்டத்தில் நம்பிக்கை வைக்கணும். நம்ம நினைச்சுப்போம் இதுக்குள்ள நடக்கலன்னா இந்த பிரச்சனை வந்துடும், இதுக்குள்ள நடக்கலாம் அந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு. நீதிமொழிகள் 3வது அதிகாரம், சரி அது விடுங்க, நீதிமொழிகள் 19:21 நம்ம மனதில் பல திட்டங்கள் போட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவரின் திட்டமே அது வந்து நிறைவேறும். ஆண்டவரின் திட்டம் என்னன்னு கேட்கணும். நீங்களாம் வந்து ஒரு திட்டத்தை உருவாக்க கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி உறுதியாக புரிந்து கொள்ளணும். அதுக்காக அதிகாலையில் எழுந்து 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். சில தியாகங்கள் நோன்பு இருந்து ஜெபிக்கிறது தயாரா இருக்கணும். தியாகங்கள் எடுத்து ஜெபிக்கணும். சும்மா அப்படியே கடவுள் இதா விரும்புவார் போல அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு திட்டத்தை உருவாக்க கூடாது. எவ்வளவு மேன்மையான திட்டமா இருக்கலாம்,
அந்த மாதிரி நம்மளாம் உருவாக்கக்கூடாது. அவர்கிட்ட கேட்கணும், அவர் வெளிப்படுத்துவார். அவர் நம்மகிட்ட பேசணும்னு விரும்புறாரு. நீதிமொழிகள் 19:21 பாத்தீங்கன்னா, மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மனிதனின் எண்ணங்கள் ஏராளம், ஆனா ஆண்டவரின் திட்டம் மட்டும்தான் நிறைவேறும். வேற எந்த திட்டம் நடந்தாலும் நமக்கு தான் வேதனை. சரிங்களா? மூன்றாவது விஷயம், நம்ம கேரக்டர். கசப்பான இதயத்திற்கு பதிலாக நீங்க யோசேப்பு என்ன மாதிரி மனுஷனா மாறுறாரு? நீங்க தீமைக்காக, ஆனா கடவுள் இது நன்மைக்காக செய்தார் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு அவர் வருகின்றார். நீங்கள் தீமைக்காக செய்தீர்கள், ஆனா இது கடவுள் நன்மைக்காக அனுமதிச்சார் அப்படின்னு. அந்த ஊர்ல ஒரு ஆழமான ஒரு அன்புக்கு, கடவுளுடைய அன்புக்கு அவர் வராரு. அகாப்பே லவ்வுக்கு வராரு அவர். ரோமியர் 5:3-4 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த துன்பங்கள் வழியாக நம்ம கடவுளின் சாயலில் மாற்றப்படுகின்றோம். ரோமியர் 5:3-4. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கு விளையும் என அறிந்திருக்கிறோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்கு ஒரு உறுதிப்படுத்தல் நமக்கு தேவை. நம்ம அந்த நேரத்திற்காக ஒரு உறுதிப்படுத்தல் நமக்கு தேவை. சில கதவுகள் அடைக்கப்படுற மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட். இயேசுவே நன்றி. ஸோ அவர் வார்த்தை உங்க ஜெபத்தோட வந்து வார்த்தையை தருவார் அவர். சில சூழ்நிலைகள் வழியாக சொல்லி தருவார். ஆண்டவரின் சமாதானம், நம்ம ஜெபிக்கும்போது ஒரு சமாதானம் இருக்கும் நமக்கு. நம்ம எடுக்கிற முடிவுல ஒரு மற்றவருடைய வழி நடத்துதல், வரங்களை பயன்படுத்தி ஆண்டவருக்காக பயன்படுத்துகின்றவரோட வழி நடத்துதல் நீங்க பெறலாம். அது வழியாக நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் கடவுள் சொல்றார் போல அப்படின்றது இல்லை. கடவுள் சொல்ற விஷயங்கள் உறுதிப்படுத்துற முறையில் நம்ம வந்து ஜெபத்திலையும் நோம்பலையும் இருந்தால் நம்ம உறுதிப்படுத்தி மற்றவங்களோட ஜெபிச்சு, எனக்கே வந்து சில விஷயங்கள் வழிநடத்தல் கடவுள் கொடுக்குறாருன்னா எங்க குழுவோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிச்சு தான் வந்து ஒரு முடிவுக்கு, உறுதியான ஒரு முடிவுக்கே செல்லுவோம். இந்த ஒரு கால தாமதத்தில் வழியாக நம்ம உணர்ச்சிகள் நம்ம கிட்ட சொல்லும் கடவுள் நம்மளை மறந்துட்டாரு. ஆனா எபேசியர் 3:20 கடவுள் நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நேரம் வேஸ்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உண்மையா கடவுள் என்ன செஞ்சு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது. நான் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நமக்கு தோணும். ரொம்ப சைலண்டா இருந்துட்டேன். ஆனா அவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் சத்தத்தை கேட்க, அவருடைய நெருங்கி வருவதற்கு, அவரோட ஒரு உறவுக்கு வருவதற்கு அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஒன்னும் நடக்கல அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இந்த மூங்கில் மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி ஊத்தும் போது முதல் 6 வருடம் மேல ஒரு வளர்ச்சியே இருக்காது. 5ஆவது வருடத்துல பாத்தீங்கன்னா 6 வாரத்துல 90 அடி போகுமா மேல. ஏன்னா அது வேர் எடுத்துக்கிட்டு இருக்கு. முதல் 4 வருடங்கள் வேர் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அது மாதிரி வேர் எடுக்கணும். இன்னும் அந்த அந்த ஒரு காத்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை எடுத்து வாசி, அதை தியானிங்க, அதை வந்து அர்ப்பணிங்க. அர்ப்பணத்தின் பாடல்கள் பாடி அர்ப்பணிங்க. அதை எழுதி வைங்க. உங்க உணர்ச்சிகளை கடவுள் ஜபமாக மாற்றி எழுதி வைங்க. உங்க போராட்டங்களை வந்து இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடவுள் வந்து பங்கு வைங்க. அப்புறம் அவருடைய புரிதலுக்காக ஜெபிங்க, நோம்பிருந்து ஜெபிங்க. மற்ற எந்தெந்த சூழ்நிலைகள் கடவுள் உங்களை இந்த மாதிரி அவருடைய நேரத்திற்கு காத்து நின்று அதுல வந்து வந்த ஆசீர்வாதங்களை சிந்தித்து பாருங்க. ஆனா மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது அர்ப்பணம் அப்படின்றது தான். இருக்கிறது கஷ்டமான விஷயம் அப்படின்றது அந்த அர்ப்பணம் தான். நன்றி செலுத்தி ஒரு அர்ப்பணம். திருப்பாடல் 37:7 வசனம். திருப்பாடல் 37:7 வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு, தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரேசலா பிரதர். Praise the Lord. வந்து எனக்கு ஒரு டவுட். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு அருள் சகோதரி ஆகணுந்தே ஆசைப்பட்டேன். ஆனா ஆகல. அந்த லைஃபு கல்யாண லைஃபு அதோட சாபங்கள் வந்து பின்னாடி பாதிக்குமா பிரதர்? பொதுவாகவே நான் கேட்குறேன். ஃபாதர் ஆகி பாதியோட வந்துடுறோம். நான் ம். படிக்க போகல. ஆனா எல்லாரும் என்னைய சொல்லுவாங்க, அந்த சாபக்கட்டு உனக்கு இருக்கு. நீ அருள் சில பேர்ட்ட நான் ஜெபிக்க போகையில இத வந்து எனக்கு சொன்னாங்க. அந்த சாபம் வந்து உன்னைய தொரத்துது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையா பிரதர்? ம். அது எந்த விதத்துல வந்து சரி, அது நம்ம அதான் ஒரு சில விஷயங்கள் இப்ப நீங்க கேட்டது உங்க தனித்துவமா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு ஒரு நிகழ்வை பத்தி கேக்குறீங்க. அது தனித்துவமா உங்களுக்காக ஜெபிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நம்மளால அந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்ம ஜெபிக்கணும். ஆனா வாழ்க்கையில முழுசும் அந்த ஒரு சில சாபங்கள் வந்து நிக்கும் அப்படின்றது ஆண்டவருக்கு வார்த்தைக்கு ஏற்றபடியானது கிடையாது. சரிங்களா? நம்ம ஜெபிப்போம். ம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த எபேசியர் 3ல அந்த 20. ம். 20. ம். தேங்க்யூ. அவர் நம்ம கை வேலைப்பாடு. அவர் நம்மளை வந்து மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அவருடைய சாயலில் நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். சரிங்களா? நான் நினைக்கிறேன் அது எபேசியர் 3:20 தான் நினைக்கிறேன். 3:20 என்ன போட்டிருக்கு? இல்ல இல்ல, நம்ம எதிர்பார்க்கறத விட இன்னும் வல்லமையாக அவர் நமக்குள்ள நம்ம சிந்திக்கிறதை விட மேலாக செய்யக்கூடியவர் அவரு. எபேசியர் 3:20 தான். சரிங்களா? அவரோட வல்லமையால் அவர் வந்து நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. 20 தான் பிரதர். 3ல ஆமா. 20 தான். நம்மால் வல்லமையோட செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சிவில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். Praise the Lord. ஆமீன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord. இது வந்து கடவுளுடைய மகிமைக்காக நான் சொல்றேன் பிரதர். ஆக்சுவலா வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு பேஷண்ட், ஆக்சுவலா நான் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றேன். ஸோ ஒரு பேஷண்ட் அங்க ஃபிஸ்டுலா குத்தணும், கையில வந்து ஊசி போடணும். பட் ஆல்ரெடி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே நான் போட்டுருவேன். பட் அது வரைக்கும் நான் இது பர்டிகுலரா இந்த ஊசி குத்துறதுக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணதே கிடையாது. பட் இந்த நியர்லி ஒரு 2 months ஆட்டு ஒரே ஒரு பேஷண்ட். ஸோ அந்த பேஷண்ட் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஊசி குத்தும் போது அது கிடைக்காது. ஸோ அவருக்கு வந்து என் மேல ஒரு நம்பிக்கை இல்லாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் பக்கத்துல போனாலே என்ன அறியாமலேயே எனக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு கனவுலையும் கூட அவர் வந்து அந்த ஊசி எடுத்துட்டு நீடில் எடுத்துட்டு என்ன வந்து பேக் சைடா வந்து குத்த வர மாதிரி ஒரு பயம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து என்ன எதனால இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒழுங்கா அதிகாலையில எழும்பி வந்து ப்ரேயர் பண்றது கிடையாது. முன்னாடி நல்ல ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நான் அதை விட்டுட்டேன். திரும்பவும் நான் ஓகே கடவுள்கிட்ட நான் அந்த கிருபையை வந்து கேட்டேன். இசப்பா எனக்கு அதிகாலையில எழும்பி ப்ரேயர் பண்ணக்கூடிய கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அதிகாலையில முடிஞ்ச அளவு என்னால எழும்பி நான் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவு நல்ல ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ப்ரேயர் பண்ண என்ன அறியாமலேயே அவர்கிட்ட பேஷண்ட் கிட்ட போனாலும் கூட ஒரு பயம் வந்து எனக்கு அந்த பயமே போயிடுச்சு. கடவுளுடைய கிருபையினால அந்த பயமே இப்ப கிடையாது. இப்ப என்னால வித் காட் கிரேஸோட என்னால அந்த ஊசி குத்தக்கூடிய கிருபை வந்து கடவுள் கொடுத்திருக்காரு. இது கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து வலி இல்லாம அந்த மாதிரி அதிசயங்களை செய்கிற நம்ம இசப்பாகு ஸ்தோத்திரம். கடவுளுக்கு Praise the நன்றி. Lord. Praise the Lord, brother. Praise the Lord. எனக்கு இப்ப எடுத்த டாபிக்ல நான் இந்த நம்பிக்கையோடு காத்திருப்பு
நான் ஒவ்வொரு நாளும் இந்த பைபிள் ஸ்டடியில வரும்போது நீங்க கொடுக்குற வார்த்தை என்னை இன்னும் பலப்படுத்தி கொண்டு போகுது. இன்னைக்கு எடுத்ததுல கூட நான் முன்னாடி எல்லாம் இன்னும் என்னுடைய மகனுக்கு வயசாகிட்டு போதே 30 தாண்டிச்சுன்னா பெண் கிடைக்காதே அந்த ஒரு தான் நான் எப்பவுமே ஒரு ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணி நிற்பேன். சீக்கிரம் எல்லாரும் மனிதரை நோக்கி என் பிள்ளைங்களுக்கு என் பையனுக்கு எங்க இருந்தா பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஒரு வருஷ காலமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாப்பா நீங்க விரும்புற மாதிரி ஒரு பெண்ணை நீங்க தான் கொடுக்க போறீங்க, நீங்க அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்க போறீங்க. நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். அதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கணும், ஆண்டவருக்குள்ள வரணும். முதல்ல உங்களை ஏற்றுக்கிட்டு மனமாற்றம் அடைஞ்சு அதன் பிற்பாடு அவனுக்கு திருமண காரியங்கள் நடக்கும்படியாக நீங்க நடத்தி கொடுங்கன்ட்டு என்னை பொறுமையா இருக்க செய்தார் பிரதர். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜுக்கும் அது ஏற்றா போல இருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இந்த காலம் தாழ்த்துவது எதுக்காக சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கள் பாதாளத்திற்கு போகாது அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். அதே டாபிக் நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப இது மாதிரி நிறைய காரியங்கள் நான் ஜெபிச்சுட்டு வரும்போது நான் இந்த மாதிரி பிரேயருக்கு வரும்போது அதே வார்த்தைகள் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பைபிள் ஸ்டடியில உறுதியான நம்பிக்கையை நான் வளர்த்து வரேன் பிரதர். உங்களுடைய பைபிள் ஸ்டடியில அதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த பொறுமையோட காத்திருக்கு எதா இருந்தாலும் கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அந்த நம்பிக்கையை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு பிரதர். பிரதர் இயேசுவே நன்றி. ஹalleluya. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். ஒரு சாபம் எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாது. உங்க நேரத்திற்காக காத்து நிற்கின்ற மக்களாக எங்க ஒவ்வொருத்தரையும் மாற்ற ஆண்டவரே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். God bless you. Have a nice day. Thank you.